சிவாய நம. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் தந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் கொடி திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார்த்திவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணை ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி தெய்வ செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி. நம் வழிபடு தெய்வமாகிய அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை ராமநாதீஸ்வரர் பெருங்கருணை பெருந்திறம் பேராற்றல் பேரன்பு பேரருளினாலும் நம் குருநாதர்களாகிய கு வைத்தியநாதன் ஐயா வை ரத்ன சபாப்தி ஐயா அவர்களின் குருவர்களாலும் இன்றைய சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவாய் நம சிவாய் நம. இன்றைய சிந்தனையாக நம்ம சிந்திக்க இருக்கிறது சிவாய் நம சிவாய் நம. நம்ம நாலு பாடம் தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பல முறை சிந்திச்சிட்டோம் நாயன்மார்களை பத்தி. இப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் நாயனார் அவர்கள் அத்தனை பேருடைய குரு பூஜையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன அத்தனை பேருடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நம்பியார் ஊரார் திருக்கைலாயம் போறாங்க, சேரமான் கூட வராங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம வெள்ளானை சர்க்கத்துல பார்க்கும் பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் செல்லும் பொழுது அவர்களோட பணியாட்கள், அவரோட அடியவர்கள், அவர்கள் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அவருக்கு வெள்ளை குதிரையில போறத பார்த்துட்டு திரும்ப அவர்களே என்ன செய்தார்களாம், நாயன்மார்களோட திருநாமமே கையிலை செல்லும் என்பது தடுத்தாட் கொண்ட புராணத்துல சொல்றாரு பாருங்க. அது அப்படியே பெருமான் அதே வழியிலேயே நம்மளை கைப்பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போய் வெள்ளானை சருக்கம் வரைக்கும் நம்மள பெரிய புராண ஆசிரியர் கைப்பிடிச்சிட்டு இருக்காருப்பா. அதே மாதிரி எப்படி சடங்கவி சிவாச்சாரியாரோட மகள் பெருமான் இடத்துல கேட்கும் பொழுது, பெருமானே இவரை நீங்க தடுத்தாட்கொண்டீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப எனக்கு என்ன வழி அப்படின்னு அம்மா கேட்கும் பொழுது பெருமான் சொல்றார், நாயனார் நாமமே எளிதாம் சிவலோகம் வகை பெற்றால் அப்படிங்கிறார் பாருங்க. நாயனார் நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே திருக்கைலாயம் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த அம்மையார், அதே போல நாயனார் சேரமான் ஐயா திருக்கைலாயம் போறாங்கன்னு அந்த குதிரை கண்ணுக்கு தொலைவுக்கு வரைக்கும் போற வரைக்கும் பார்த்துட்டு அந்த அடியவர் பெருமக்கள், அவர் ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பேருமே சேரமான் நாயனாரோட திருநாமத்தை சொல்லி கீழே விழுந்தாங்களா உயிருக்கு. அப்ப சேரமானுக்கு முன்னாடி கைலாயம் போயிடுச்சா. அதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, குருநாதரை பார்த்தாலே போதுமாப்பா. ஏன் அப்படின்னு சொன்ன, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஒரு வினைக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம குருநாதரை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஐயா கிட்ட இதெல்லாம் நம்ம சொல்லணும், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வழி தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு துன்பம் நீக்கத்துக்கு நம்ம ஐயா நமக்கு வழி காட்டுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போவோம் பாருங்க. பல முறை இந்த அனுபவத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். நம்ம போனோம்னா ஐயா அதுக்கே சொல்யூஷன் சொல்ற மாதிரியவே விளக்கம் சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. நம்ம எதை கேட்கணும்னு நினைச்சு போவோமோ அது மறந்துடுவோம். அதுக்கு உண்டான எல்லா விதமான வழிமுறைகளும் ஐயா சொல்லி விட்டுருவாங்க, இரண்டு நம்ம குருநாதர்களும். அப்ப அதுக்கு சொல்றாரு ஐயா, சொல்றாரு, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட்னு வச்சுக்குவோமே. செட்டில்மெண்ட்னா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். தீர்வுன்னு அர்த்தம். செட்டில்மெண்ட்னா நீங்க குருநாதரை பார்த்தீங்கனாலே போதுமாப்பா, நேர் காட்சி பெற்றாலே போதுமா, குருநாதரை கிட்ட நீங்க எதுவுமே கேட்க வேணாம், எல்லாமே சுமூகமான முறையில பெருமான் திருவருளால நடத்தி தருவார் அப்படிங்கிறாருப்பா. அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல. நம்ம இன்னும் கதைக்கே போல நாயன்மார்கள் ஆகிய குருநாதர்களோட
அந்த கதைக்கே நம்ம இன்னும் நுழையவே இல்லை. இன்னும் திரு அணுக்கன் வாயில் கூட நம்ம போல. அதுக்கு முன்ன குருநாதரை பத்தின ஒரு ஒரு விளக்கத்தை சொல்றாரு ஐயா. காழி பிள்ளையாரோட புராணத்துல 610வது பதிகத்தை பாடல் எடுத்து பாருங்களப்பா. காழி பிள்ளையாரோட புராணத்துல 610வது பாடல். அந்த காழி பிள்ளையார் என்ன பண்றாரு, மங்கையர்க்கரசியார் அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வராங்க. அடியார் பெருமக்கள்லாம் வராங்க ஐயாவை பார்க்க. யார? காழி பிள்ளையார பார்க்க. அப்ப ஐயாவை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்ல வரணுமோ அது மறந்துட்டாங்களாம் பாருங்க. அவர் சொன்னார், மற்றவர் சென்று புக்கு பலவர் கோன் மகளார் தென்னர் கொற்றவர் தேவியாரும் குலச்சிறையாரும் ஏவ அவங்க சொல்லி சொற்கழல் பணிய வந்தோம் என சிலர் புறத்து வந்து செற்றனர் என்று போற்றி தொழுது விண்ணப்பம் செய்கிறார். எல்லாரும் வந்து சொன்னாங்களா காழி பிள்ளையார் இடத்துல. புகழி காவலர் தாம் கேட்டு அது பொறுவிலா அருள் முன் கூற அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். நம்ம குருநாதர்களோட அருள் பார்வை நம்ம மேல பட்டாலே போதுமாப்பா. அவர் என்ன பண்ணாரு, அகமலர்ந்து அவர்கள் தம்மை அடையும் அவங்கள பார்க்கலாம், வர சொல்லுங்க, ஆட்சிக்கு வாங்க அப்படின்னாராம். அருளி செய்ய நகை முக செவ்வி நோக்கி நல்தவ மாந்தர் கூவ தகவுடை மாந்தர்ப்புக்கு தலையினால் வணங்கி நின்றார் அப்படிங்கிறார். பெரியபுராண ஆசிரியர் தான் தினசரி வழிபட்ட குன்றத்தூர் பெருமான் பேர் என்ன தெரியுங்களா? நகைமுகை வள்ளி உடனுரை கந்தழி ஈஸ்வரர். அந்த பெருமானை பார்க்கணும்னா அம்மா பேர் என்ன தெரியுங்களா? நகைமுகை வள்ளி. அந்த நகைமுக செவ்வி நோக்கி அப்படிங்கிற தினசரி குன்றத்தூர் பெருமான் கோமகனார் தான் வழிபட்ட அந்த பெருமாட்டியை வச்சு சொல்றாரு, அந்த மாதிரியான முக அமைப்புடன் ஞான சம்பந்த பெருமான் அவங்களை பார்த்தாராம். அவ்வளவுதான். அவங்க எந்த நோக்கத்துக்காக வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எதுவுமே சொல்லலீங்களா? உடனே சொல்றாரு ஞான சம்பந்தர் சொல்றாரு, நின்றவர் தம்மை நோக்கி நிகரில் சீர் சண்பை மன்னர் மண்டலம் குழலையாராம் மானியார் தமக்கும் ஆன குன்றென நின்ற மெய்மை குலச்சிறையார் தமக்கும் நன்றுதான் வினவ கூறி பயனுடையதா இருப்பீங்க. நன்று என்ற சொல்லுக்கு பயனுடையது என்று பொருள். இது ஏன் இந்த இடத்துல வைக்கிறாரு பெருமான்? இன்றைய சிந்தனையில முதல்ல வந்த பொழுது பெருமான கூட வாக்குவாதம். இந்நேரம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்பதான் நூல் கொடுக்குறான். என்னத்துக்காக உனக்கு என்ன? பெருமான கூட இவ்வளவு நேரம் சண்டை, இவ்வளவு நேரம் வீடு ஃபுல்லா சாம்பிராணி வாசனை, பன்னீர் கலந்த திருநீர் வாசனை வருது. அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நூல் கிடைக்கல அப்படின்ன. கவலைப்படாத பெருமான், நீ உட்காரு பெருமான், ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க வருவாருன்னு. சுவாமி சொல்றாரு, இன்றைய தலைப்புக்கு இத வச்சு பாடத்தை வா அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம குருநாதரை நம்ம பார்த்தாலே போதுமாப்பா. ஏன்னா நம்ம தெய்வ செக்கிழார் அவரோட குருநாதராகிய பெருமான் மண்ணுலகத்தவர்கள் திரும்ப 10 பாடலையும் சொல்றப்பா. வெள்ளை யானை மீது என்னை ஏற்றி வைத்தார், வெள்ளை யானை மீது ஏற்றி வைத்தார். அவருக்கு என்னன்னா, அவர் குருநாதர் மீது அவ்வளோ பக்திப்பா தெய்வ செக்கிழாருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் குருநாதருங்க, என் குருநாதர் நெஞ்சில வச்சு கை வச்சு சொல்றாரு. அவருக்கு என்ன பண்ணாரு, இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம். பெருமானை பார்த்து பெருமான் கிட்ட கேட்க முடியுமா? அப்பா நீ 4 ரோடு வரைக்கும் போயிட்டு வாப்பா, ஒரு சிவப்பு சட்டை போட்டுன்னு ஒரு வேட்டி கட்டிக்கணும், ஒரு அடியார் வருவார் அழைச்சிட்டு பாப்பான்னா யாருமான்னு கேட்பீங்களா? கேட்க முடியாதே. ஏன்னா நீங்க இட்ட கட்டளைக்கு தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பெருமானை பார்த்தாங்க. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்படி திரும்பி பார்த்தாங்களாம். நீ எதுக்காக திரும்பி பாக்குற? நம்ம சொந்தக்காரத்தவரா போய் கூட்டிட்டு வா அப்படின்னாராம். அப்ப ஏற்கனவே இப்போ இது ஒரு டிராமா ஆட்டிக்கா மாதிரி பாருங்க, ஒரு நாடக காட்சி அமைப்பு. அப்பர் பெருமான் சொல்றாங்க, ஒரு பக்கத்துக்கு 1000 தந்தங்களை கொண்டது அந்த ஐராவதம். அந்த யானை மேல 2 பக்கம் பண்ணா 2000 தந்தங்களை கொண்டது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த யானைன்னு. அப்பர் பெருமான் சொல்றாரு, ஒரு நாள்
சும்மா குளிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கப்பா, தோட்டுறதுக்கு வரைக்கும் இந்த குட்டி பசங்கலாம் என்ன பண்ணும், டேபிள் பை ஏறி உட்காரும், சேர் மேல உட்காரும், அப்படிலாம் உட்காரும். அந்த மாரியாவது ஒரு நாள் எனக்கு நீ அந்த யானை மேல உட்கார்ந்து காட்சி கூட, என் உயிரையே உனக்கு ஆவணம் எழுதி குடுக்குறேன். என் சொத்து பூரா எழுதி குடுக்குறேன்னு சொல்றோம் இல்லைங்களா? என் உயிரையே ஆவணம் செய்து குடுக்குறேன்னாரு. சுவாமி வரமாட்டேன்ட்டான். என்ன பண்றாரு, என்ன விட என் புள்ள வந்தா எனக்கு தானே பெருமைன்னு சொல்லிட்டு, இந்திரன்மால் பிரமன் நெறைய முறை, கோடி முறை, கோடி முறை ஐயா வாயால இந்த பாடத்துக்கு விளக்கம் கேட்ட பொழுது, ஐயா சொன்ன முதல் இது, ஞானசம்பந்தரை நீ குருவாக ஏற்றுக்கொண்டு, நீ புராணத்த படிக்க ஆரம்பிச்சின்னா, எல்லா நாயன்மார்களோட பாடம் உனக்கு விளங்கும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாரு, குருநாதரை பார்த்தாலே போதும் நம் வினை மாயும். நீ என்ன கேட்க வந்த? உன்னோட பிரச்சனை என்ன? அதுக்கு என்ன சொல்யூஷன்? திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ள நீ மாட்டிக்காத இருக்கணும். அது மட்டுமல்ல, திரும்பவும் 7, 7 பிறவிக்கும் என்ன பண்ணணும்? இந்த வினை நம்ம தொடரக்கூடாது என்று நீ நினைக்கன்னா, குருநாதரை பாரு. பார்த்தாலே போதும். நாம் எதையும் கூற வேண்டியதில்லை. பெருமான் என்ன பண்றாரு, 673வது பாடல்ல வச்சு சொல்றாருப்பா இந்த ஃபுல் விளக்கத்த. சூழும் ஆகிய பரசமயத்து இடை தொண்டு வாழும் நீர்மையீர் உமைக்கான வந்தனம். இப்ப பார்க்க போனோம். இப்ப வந்துட்டோம். பஸ் ஏறி வந்துட்டோம். நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தோம். ஆனா வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சுது உங்களுக்கு தெரியாத உங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டுக்கிறாங்கன்னு. அங்க வந்து நான் போட்டு கொடுக்க முடியுமா? அதுவும் எப்பேற்பட்ட இடம். பாண்டிய மன்னனோட சபைக்கு வரோம். வந்தா உங்களுக்கு தெரியாத உங்க வீட்டுக்காரம்மா ஒரு வேலை செய்யறான்னா, அப்ப உங்க குடும்பத்துல நான் பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி இருக்குமா? அதனால சொல்றாரு பெரிய புராண ஆசிரியர், பரசமயத்திடை தொண்டு வாழும் நேர்மை. சும்மா இந்த பக்கமா வந்துமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான இந்த குருநாதர் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. எத்தனை கோடி எத்தனை பிறவில நாம என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா நம்ம குருநாதர் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாருப்பா. 2 முறை வந்தாரு, 2 புள்ள கொடுத்தானே சாமி. எப்பேற்பட்ட அற்புதமானது இது. அப்ப நம்ம தவம் எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. உம்மை காண வந்தனம். குருநாதர் பார்த்தாலே போச்சு. இப்ப தலைப்பு என்ன பாடம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுல நீங்க சொல்ற அதே பேட்டர்லயே தான் சொல்றாரு. இதே வழிக்கேகவே சரி குருநாதர் குருநாதர்ன்னு சொல்றீங்களே, குருநாதர்னா யாரு? அப்படின்னா உங்க பாடத்துக்குள்ள வந்து நான் வெளிய வரேன். அந்த பாடத்துல சொல்றாரு, சிவஞான சித்தியார் 253வது பாடல்ல சொல்றாரு. அந்த பாடல் வந்து இந்த இடையில தான் எனக்கு வந்தது. துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு 8ஆம் சூத்திரத்துலப்பா. பட்டு துணைவனையும் அறியாது. என் பெருமானை இந்த ஆன்மா அறியாது. இதே பாடம் தான் வரப்போறோம். யாருக்கு? நம்பியாரூரருக்கு. அதுக்கு இந்த இந்த மாதிரியா இந்த ஆன்மாவை மோல்டு பண்ணி டர்ன் பண்றாரு சுவாமி. துயருறும் தொல்உயிரை மண்ணும் அருட்குருவாக்கி வந்து அவரின் நீங்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். யாரு? குருநாதராலத்தான் முடியும் இது. பரம்பொருள் நீங்க கேட்கலாம் கேள்வி, ஏமா சிவபெருமான் இல்லைன்னா எப்படிமா நடக்கும்? சிவபெருமானே எல்லா இடத்துலயும் வர முடியாதுப்பா. அதால்தான் தாயையும் குருநாதரையும் அனுப்புனான். அப்ப அப்பாவை அனுப்பலைன்னா அப்பாதான் குருநாதர். முதல்ல ஞான சம்பந்தருக்கு யாரு குருநாதரு? அப்பாதான். அப்பாதான் கோயில் கூட்டின்னு போனாரு. இல்ல வரவேணான்னு வீட்லயே கயிறு போட்டு கட்டியிருந்தா முடிஞ்சிருக்குமா? இல்ல. அப்ப என்ன பண்றாரு? சரி அப்பர் பெருமானோட குருநாதர் யாரு? அப்பர் பெருமான் பாடிய பதிகங்கள் அனைத்துமே தமக்கையாரோட அனுபவம் தான்ப்பா. 50 ஆண்டு காலம் தமக்கையார் பெற்ற அனுபவத்தை அப்பர் பெருமான் பாடினாரு. எந்த இடத்துல தன் குருநாதர் பேரை சொல்லவே இல்லை. அதான் குருநாதர் குரு பக்தி. ஈன்றாலுமாய் எமக்கு எந்தையுமாய் என் உடன் தோன்றினராய் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். சொல்லிட்டாரு, அக்கா சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் சித்தாந்தத்துக்குள்ள போயிட்டார். மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திரு பாதிரி புலியூர். அவன் யாருன்னு தெரியாது. அவன் தோன்றா துணையா இருப்பான். நான் குடிக்கிற காப்பில சர்க்கரை ஆகிறானா, டிகாஷன் ஆகிறானா, பால் ஆகிறானா எனக்கு தெரியாது. அவன் எனக்கு அருட்குருவாய் வந்தா என் தமக்கையாரோட அனுபவத்தை தான் நான் பதிகங்களாக அருளி செய்தேன் முடிச்சிடுறார்.
இப்ப அருட்குருநாதர் யாரு? இப்போ நமக்கு பெரிய புராணத்து காப்பிய தலைவன் யாரு? நம்ம பெருமானாகிய நம்பியாரூரார். நமக்கு ஏற்கனவே பாடம் எல்லாம் தெரியும், எல்லாமே வந்துட்டோம். இன்றைய மெசேஜ்ல அற்புதமா வந்ததுப்பா. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிட்ட கூட அந்த படத்தை காமிச்சாலே பெரிய புராணம் முழுக்க படிச்ச அந்த அத்தனை திருப்தி அந்த ஒளி என்ன பண்றது, காட்சி அமைப்பு நல்லா இருந்தது இன்னைக்கு பார்த்த உடனே. அப்ப இங்க என்ன சொல்ல வராரு, நம்பியாரூரோட பிறப்போட ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேள்வி வரும்பொழுது 4 தலைப்பு தான் வச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த 4 தலைப்பை நான் கம்ப்ளீட் பண்ணணும். 1, தடுத்தாட்கொண்ட புராணத்துல 72வது பாடல். தடுத்தாட்கொண்ட புராணத்துல 72வது பாடல். வேதியனாகி வந்து வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே உன் குணப்பெருங்குன்றை கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என ஒழிந்தார் அப்படிங்கிறார். அதான் நம்பியாரூராரோட முதல் திரு அவதாரத்தோட நோக்கத்தோட முதல் கரு. பெருமான் இடத்துல கேக்குறேன், நீ தடுத்தாட்கொண்டப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா, இந்த நேரம் நான் வேற எங்கேயாவது செலவு பண்ணுவேன், ஆனா இல்ல உட்காந்து பாடம் படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தடுத்தாட்கொண்டான். எல்லாம் சரி சாமி, உன்னை என்னன்னு சொல்லி பாடுறது அப்படின்னு பெருமான் கிட்ட கேக்குறாரு பாருங்க. அதுதான் பெரிய புராணத்தோட அவர் சொன்னார் பாருங்க, என் குருநாதரோட பேர் நான் சொல்ல மாட்டேன், ஆனா என் குருநாதர் இப்படி இப்படி இருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாரு. ஊதியம் அறியாதேனுக்கு எது பரம பரம பிரமாணமா இருக்கக்கூடிய திருக்குறள் சொல்லுது, ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னுச்சு. அப்போ உயிர் வேறு உடல் வேறுன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைவ சித்தாந்தத்தோட மூல கரு சொல்லிட்டாரு திருவள்ளுவர் நாயனார். அப்போ உடம்பு வேற உயிர் வேறன்னு சொல்லிட்ட பிற்பாடு அப்போ உயிருக்கு ஊதியம் என்ன? அன்பு. இந்த அன்புக்கு எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியும்? நிறைய சொல்லியாச்சு. எதிர்பார்க்காதது எதுவோ அது அன்பு, அவ்வளவுதான். நம்ம சின்ன பசங்க, நான் கமர் கட்டு கடிச்சு கொடுத்தனே, நீ எனக்கு திருப்பி கொடுத்தியா அப்படிலாம் வந்து, நான் உனக்கு 2 விளக்கு ஏத்தனேன், என் பிரச்சனையா தீக்கல, நான் 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னேன், என் பிரச்சனையா தீக்கல, இதெல்லாம் அன்பு இல்ல. என்று நீ உல அன்று யாமுலோம், பூ உண்டு நீர் உண்டு, நீ உண்டு நான் உண்டு, அதோட பாடம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்ல வர்றாரு, கோதிலா அமுதே உன் குணப்பெருங்கடலை ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட. சரியா போச்சு, முடிச்சிட்டார் குருநாதர். அப்ப நம்பியாரூராரோட பிறப்போட ரகசியம் அடியவர்களை பாடுவதற்காக, தொகுப்பதற்காக, திருத்தொண்ட தொகையை அருளுவதற்காக, தீதிலா திருத்தொண்ட தொகை முன்தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த 72வது பாடல்ல சொல்லி முடிச்சவர் அடுத்தது என்ன பண்ணாரு, ஏயர்கோன் புராணத்துல 226வது பாடல். நம்ம நிறைய முறை சிந்திச்சுட்டதால இப்ப எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரப்போகுது. அதுக்காக வேண்டி என்னோடத நான் எவ்வளவுக்கு அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும்பா. 226வது பாடல். அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இப்ப என்ன ஏயர்கோன் புராணத்துல என்ன சொன்னாரு, நம்பியாரூராரை பார்த்த உடனே அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்பு உள்ளுருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறு இடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். யாரு? அம்மையார பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன போச்சு, ஏயர்கோன் புராணத்துல சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பறவை நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய பாடம். அது நாங்க வெள்ளாமை சர்க்கத்துல அந்த கலிக்க இவரோட கழச்சறிவார் புராணத்துல தான் வச்சு சொல்ல போறோம், எப்படி பெருமான் இறங்கி வரார் அப்படிங்கிறத. என்ன பண்ணாரு, விதி என்பது இருந்தால்தான் நடக்கும். அப்ப நாம கூட சொல்லலாம், அம்மா விதி வேணா நான் மாத்திக்கிறேம்மா, ஒரு 100 ரூபா கொடுத்தா போயிட்டு நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணா விதியை மாத்தக்கூடிய வல்லமை இருக்குது இல்லைங்களாப்பா.
வியாழக்கிழமை யாருக்கு கொண்டக்கல்ல போடுறதுன்னே தெரியாது, சிவனுக்கு போட்டுக்கிறோம் நம்ம. பாவம் சிவனும் சரி இப்படியாவது வரையடா, சரி வாடா அப்படிங்கிறான். நவகிரகத்துல கிரகம் அழுகுறான், பா சாமி இதுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது, யாரோ கிளப்பி விட்ட பீதி இது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோங்கன்றான். அங்க இருக்கிறவன் வேற, இங்க இருக்கிறவன் வேறன்னே தெரியாத அந்த சைவத்துல சரியான குளறுபடியில இருக்கும் பொழுது, அப்ப விதியை வெல்லக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் நம்ம குருநாதர்களால தான் முடியும். அந்த குருநாதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வேணாம், அன்பு நாராக 5 எடுத்து பூவா வச்சு கட்டுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்க சிந்திக்கும் பொழுது இதையும் சொல்லுங்கப்பா. அவங்க விஞ்ஞான கலர் எங்க இருக்கிறாங்க, ஆணவ மலை ஆணவ மலை இல்லைன்னு சொல்லிட்டோம் நம்ம, அது 100% ஓகே. ஆனா ஆணவ மலை வாசனை இருக்குது. வாசனை என்ன பண்ணுது தெரியுங்களா, சாமியோட திருமுன்பாக போய் நிக்கிறோம், பெருமான் கேக்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டு. அப்படின்னா சாமி சொல்லலாம், ஏதோ மீட்டருக்கு மேல கேக்குறாப்புல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான், இந்த 5 தொழில பண்றியேம்மா, அதுல 2 3 கொடுத்தா நான் அப்படியே ஓரமா உட்காந்து கடையை விரிச்சுக்குவேன்னா. ஓ சரி. சாமி என்ன பண்ணுவான், அந்த சைக்கிளிங்க பெருசா ஆக்கிடுவான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப அந்த புல்லாகி புல்லாகி வர்றது, புல்லாகி கூடாகி. வைத்தியநாதன் ஐயா சொல்லாரு, அந்த ஆகி ஏன் போட்டாருன்னா இப்பதாம்மா தெரியுது, எத்தனை ஆவணா போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுவாரு, அதுல எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுல எல்லாம் அதுல போய் புல்லுதான் ஆக மொத்தம். இப்படியா போகும் பொழுது என்ன சொல்ல வராரு, அன்பு நாரா 5 எடுத்து நெஞ்சு தொடுக்க. ஆணும் மலம் இல்ல, ஆனா அந்த வாசனை இருக்குது. அந்த வாசனை தாக்கத்தினால என்ன பண்றோம், திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு வரோம். என்ன பண்றாரு, கைலாயத்துல பூ பறிக்க போனாரு. அப்ப சுவாமி இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அங்க நந்தனவனத்துல என்னமோ நடந்தா மாதிரி தெரியுதே சுந்தரான்னாரு. சாமி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, மாதர் பால் மனம் போக்கிட செய்த அவதட்டான் பண்ணி விட்டான். நானா தினம் தினம் உன்னையும் அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன அது இன்னைக்கு மட்டும் பார்க்கும்படியா ஏன் வச்சான், அதுவும் பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்களேன்னு ஒரு நிமிஷம் மனசுக்கு அந்த விருப்பத்தை ஏன் செயல்படுத்தினான் பெருமான். அப்ப அவ சொல்றார், தீதிலா திருத்தொண்ட தொகை தர. அப்ப உடனே நம்மள போல கூட்டாளினா விட்ட அடுத்த செகண்ட போட்டா நீ ஆச்சு போஸ்டிங் ஆச்சுன்னு விட்டுடா, என்னைக்கோ பூலகத்துக்கு வந்திருப்போம். ஆனா சுவாமி என்ன பண்ணாருங்க, நீங்கிடும் சிறுமையே என்னை ஐயனே மையல் மானுடமாய் மானுட வாழ்க்கை வாழக்கூடிய ஐயனே தடுத்தான் தருள் செய்யன்னு சொன்னார் பாருங்க. அதான் நம்பியாரூரார், நாம வேறன்றத நிரூபிக்கிறார். அங்க பறவை நாச்சியார திருமணம் செய்தாரு. பறவை நாச்சியார திருமணம் செய்துட்டு இங்க 226 பாடல்ல சொல்லிட்டு அடுத்தது அப்படியே 392வது பாடல்ல சொல்றாரு. ஏயர்கோன் புராணத்திலே 392வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு ஏயர்கோன் சொல்றாரு, பெருமான் இடத்துல நேரடியாவே பேசுனாங்க பாப்பெல்லாம், நேரடியாவே பேசுனாங்க. என்னெல்லாம் திரும்ப பேசுனாங்க, எனக்கு இப்போ சூளை நோய் வந்தது, அவன் பறவை வீட்டுக்கு போனானா அவன் கோச்சிக்கினாலாம், அப்புறம் மேல்பட்டு நீ போனியா வந்தியா, திரும்ப இன்னொரு முறை அடிச்சானா போவியா வந்தியா, இப்படி இல்லையா ஒருத்தன் இருப்பான், எனக்கு ஐயோ அவனை மட்டும் பாக்குற மாதிரி தான் ஐயோ உயிரே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லும்போது சாமி சொல்றான், ஏயர்கோன் சுந்தரன் வந்தால் உன்னோட சூளை தெரியும், முதல்ல நான் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ் பண்ணு, இன்னொருத்தர் மூலமா தீருன்னு சொன்னா, எம்பிரான் எந்தை தந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை. இப்ப வேணான்னா கூட துறவு கோலம் பூண்டு போறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பிடிக்காது. எங்க அப்பா பாட்டம் பூட்டம் பேட்டா எல்லாருமே நாங்க வழி வழியா திருப்பன்கூர் பெருமானுக்கு வழி வழி தொண்டர்களா இருக்கிறோம். அவனால தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லி நான் இன்னும் கூட சந்தோஷப்படுறேன். அதை விட்டுட்டு அவன் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு பெண்ணுக்காக போக சொல்லுவானா, அவன் வந்தா தீரும்னா அவன் வம்பென ஆண்டு கொண்டான், அவனா வந்து தீக்க போறான்.
அப்படின்னு சொன்னாராம். சுவாமி பார்த்தாராம். ஆஹா, இது ஒண்ணும் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு விளக்கத்தை நேரா என்ன பண்றாரு, ஆஹ் சேரமான் பெருமாள் நாயனார் 150வது பாடல்ல சொல்றாரு. சேரமான் பெருமாள் நாயனார் எங்க வராரு? களற்றறிவார் புராணத்துல எப்படி நம்ம குருநாதரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறாரு. களறிற்று அறியும் திருவடியும் கலைநாவலர் தம் பெருமானார் முழவில் பொலியும் திருநெடுந்தோள் முனைவர் தம்மை உடன் கொண்டு விழவில் பொலியும் மாளிகையில் விலங்கு சிங்காசனத்தின் இசையின் நிழல் திக்கு ஒளிரும் பூனாரை இருத்தி தாமும் நேர் நின்று. இப்ப நீங்க ஒரு பெரிய ராஜா, நாங்க பார்க்க வந்திருக்கிறோம் உங்களை. அவர் என்ன பண்ணாராம், பெருமான் அங்க அவரை உட்கார வச்சுட்டு, எம்பிரானே, என்னோட ஆட்சி என்பது என்ன தெரியுங்களா? எல்லாமே உங்களோட திருவடிதான் எங்களுக்கு ஆட்சி. உங்களோட திருவடிதான் என்னோட திருமுடி. உங்க வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் தான் என்னோட அரசாங்கத்துல எழுதப்பட்ட சாசனம். அப்ப நம்பியாரூரார் தேவாரம் அந்த அளவுக்கு உயிர் பெற்று இருந்த காலம். அதுக்கு முன்னாடியே காழி பிள்ளையார் தான் அப்பர் பெருமான் தான் வந்துகிட்டு இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, எம்பெருமானே, உங்களோட வாசகம் தான் எங்களோட அரசாட்சியில இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, அங்க நான் இருக்கிறேன்னு நாயனார் சேரமான் அந்த அரசாட்சியில நம்பியாரூராரை அமர வைத்து நேர் காட்சி பெற்றாராம் தன்னோட குருநாதரை. அப்படியே முடிச்சுட்டு நேரா வெள்ளானை சருக்கத்துல 17வது பாடல்ல சொல்றாரு. வெள்ளானை சருக்கம்மா அடுத்தது. வெள்ளானை சருக்கத்துல வந்த பொழுது 17வது பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா சொல்றாரு, அற்புதத்தை சொல்றாரு. செய்வது ஒன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து. இப்ப நம்பியாரூரார் திரும்ப சேரமான் நாட்டுக்கு வர்றாரு. வந்த பொழுது என்ன பண்றாரு பார்த்தாரா, அப்ப சொல்றாரு தன் குருநாதரை பத்தி என்னன்னு சொல்லிட்டு, அங்க அரியணையில உட்கார வச்சாரு பாருங்க, அந்த உட்கார வச்ச வார்த்தைக்கு கம்ப்ளீட் பண்றாரு. என் ஐயன் அணைந்தான், அரகரா 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 அரகரா, என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அடைந்தான் அணைந்தான் என்று ஓகை முரசம் சாற்றுவித்தார் சேரமான் பெருமாள் நாயனார். சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஏங்க அப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இது என்ன ஐயன் அணைந்தான், ஆரூரில் அத்தன் அணைந்தான்லாம் அப்படிலாம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா, இவ்வளவும் பெரிய புராண ஆசிரியர் தெய்வ செக்கிழார் தன் குரு பக்தியை இவர்கள் மூலமாக காட்டுகிறார். காட்டும் பொழுது 50வது பாடல்ல வச்சு முடிக்கிறாருப்பா. சேரமான் பெருமாள் நாயனாரோட 50வது பாடல்ல என்ன பண்றாரு, தளத்து வந்து முன் உதயம் செய் பறவையார் சங்கிலியார் என்னும் நலத்தின் மிக்கவர் வல்வினை தொடக்கு தொடக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கு இருந்த கனெக்டிங் கட் ஆயிடுச்சு. நீங்க யாரோ நான் யாரோ. கைலாயம் போயிட்டாங்க அவங்க. எப்ப இவங்க 2 பேரும் இன்றைய தினம் ஆடி சுவாதி அன்றைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவர்கள் இருவரும் இவர்களிடத்துல இருந்த தொடக்கு நாயகி அருளாலே அலத்தமை அடி கமலினியார் உடன் அணிந்தீதையார் ஆகி மலைத்தனி பெருமான் மகள் கோயிலில் தம் தொழில் வந்து நின்றார். அவ்வளவுதான்ப்பா. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, அம்மா போன பிரிவுல நம்ம பெரிய புராணம் படிச்சிருப்போமா? யார் கண்டா? பெரிய புராணம் படிக்கிற இடத்துல ஈயா இருந்தோமோ, எறும்பா இருந்தோமோ, பல்லியா இருந்தோமோ, எலியா இருந்தோமோ தெரியாதுப்பா. ஆனா மனுஷனா இருந்தோமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடிக்கடி நமக்கு என்னென்ன புத்தி வருதுன்னு நமக்கே தெரியும் நாம யாருன்றது. பைரா ஐயா சொல்றாரு, ஒருத்தர் பார்த்து இவரை பார்த்து கழுத அப்படின்னாராம். இருந்திருக்கலாம், நீ நானும் கழுதியா இருந்திருக்கலாம். ஆனா நான் மனுஷனா மாறினது நீ இன்னும் கழுதியாக குணத்துல இருக்கிறன்றது எனக்கு தெரியாதுப்பா. அது எப்படிப்பா நீ என்னை திட்டும் போது எனக்கு எப்படிப்பா கோவம் வரலாம்? கோவம் வந்தா அது அறியாமையோட உச்சம் தானே பாகுது. அப்படி இருந்திருக்கலாம், இல்ல அப்படி ஒரு பிறவில இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப நாம இங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல பக்கத்து தெருவுல இருக்கிறோம். சரி, சந்தர்ப்பத்துல 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறோம். நீங்க எப்போ போறீங்க, நான் எப்போ வரேன். அப்பா வந்தீங்களம்மா, நாம அங்க பார்த்துமே அப்படின்னு சொன்னா, அப்ப மட்டும் ஓகேண்ணா ஓகே, கழுதன்னா ஓகே இல்லையா அப்படின்னு. என்ன அருமையான ஒரு உதாரணம் பாருங்க. மன வலிவு இல்லாம
அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியும் ஒரு பிறவியா இருந்து கழிச்சு வந்தோன்ட்டு. இப்ப இங்க என்ன பண்றாரு? என்ன தலத்து வந்து உன் உதயம் செய் பரவியார் சங்கிலியார் என்னும் நலத்தின் மிக்கவர் வல்வினை தொடக்கற. அப்ப நம்ம இவ்வளவு நாளா அனுபவிக்கிறது மெல்வினை இல்லப்பா, வல்வினை. அந்த வல்வினையாகப்பட்டது எப்படியெல்லாம் தெரியுமா நம்ம அனுபவிச்சோம்? நாயகி தொடக்கு அற விட்டு போச்சு. இதோட கம்ப்ளீட்டட். நாயகி அருளாலே அளத்த மெல்லடி கமலினியாருடன் அணிந்திதியார் ஆகி மலைத்தனி பெருமான் மகள் கோயிலில் தம் தொழில் வழி நின்றார். இன்றைய தினம் ஆளாள சுந்தரர் என்ன பண்றாரு? வாழி மாதவர் ஆளாள சுந்தரர் வழியடை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகை உலகினில் ஏற்றிட எரி முன்னீர் ஆழி வேந்தனாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனி ஒருவர் தம் திருவஞ்சை களத்தில் உயிர்த்து உணர்வித்தான். அரகரா 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 என்று பெரிய புராணத்தை நிறைவு செய்து இப்ப சேரமான் பெருமாள் நாயனாரை பார்க்கணும். சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 11ஆம் திருமுறை எடுத்து பாருங்க. முதல்ல வர்றது காரைக்கால் அம்மையாரோடது. காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க? கைலாயம் போயிட்டு பூலோகம் வந்தாங்க. வந்த பொழுது பெருமான் என்ன பண்ணாரு? உண்மையை எதிர்கொண்டு அழைத்தாராம்பா. அடியவரை எதிர்கொண்டு அழைத்தாராம். சுவாமி வரும்பொழுது என்னென்ன வாத்தியங்கள்லாம் இருக்கும். ஒருவேளை எழுதணும் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி இஷ்டத்துக்கு போடுற ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்லியிருப்பாங்க. அம்மா நேரடி ஒளிபரப்பு பண்ணதே சைவம் தாம்மா முதல்ல. நேரடி ஒளிபரப்புனா எப்படி தெரியுங்களா? லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுல ஒண்ணே ஒண்ணு கூட பிசகலப்பா. கைலாயத்துல பெருமான் எதையெல்லாம் வாத்திய கருவிகள் கொண்டு எப்படி எழுந்தருளி பண்ணினானோ அதே போல அம்மையாருக்கு காட்சி கொடுத்தான் என்பதை அம்மா சொல்றாங்க. அந்த அப்பன் இடம் திரு ஆலங்காடு என்று வரக்கூடிய அந்த பதிகத்துல 9வது பாடல்ல சொல்றாரு. தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழகிலி ஓசை பண்கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனித்தம் துந்து பீதாளம் வீணை மத்தளம் கரடி கை வன்கை மென்தோல் தமரோகம் குடமூழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. இது பூலோகத்துல சிவபெருமான் அருளி செய்தது. சிவபெருமான் எழுந்தருளிய பொழுது அரகரா 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 அரகரா. அம்மா சிவாய நம்ம, ஐயா சிவாய நம்ம, அரகரா சொல்லுங்க. அரகரா அரகரா அரகரா. அப்படியா இருக்கும் பொழுது சேரமான் பெருமான் நாயனார் கைலாயம் போறாரு, நம்பியார் ஊராரா கூட. இப்ப நம்ம கதைக்கு வருவோம், பெரிய புராணத்துக்கு. ஆரூரன் என்ன பண்ணாரு? நம்மளா கூட சேரமான் வந்தா நல்லா இருக்குமேன்னு மனதால நினைச்சாராம். சேரமான் நாயனாருக்கு அது தகவல் அடியார் நினைத்த மாத்திரத்திலேயே சென்றடைந்ததால் நாயனார் என்ன பண்ணாரு? தன்னோட பட்டத்து குதிரை காதுல சிவாய நம என்ற குதிரை பாஷையில குதிரை மொழியில சொன்னாராம். அது என்ன பண்ணுச்சு? 10 அடி வரைக்கும் நடந்து போய் அப்புறம் விருன்னு விண்ணுலக நோக்கி பறந்ததாம். பறந்த பொழுது நாயனார் நம்பியாரூரார் சென்ற அந்த வெள்ளை யானை முன்பாக சென்று 3 மும்முறை வலம் வந்து நாயனார் வந்த யானையுடன் சேர்ந்து வணங்கியதாம் அக்குதிரை. வணங்கிய பொழுது இருவருமாக சென்று தானனை முன் படைத்தான் என்ற அந்த பதிகத்தை அருளி செய்து நம்பியாரூரார் போனாரு. அதிகார நந்தியம் பெருமான் உள்ள விட்டுட்டாரு. நம்பியாரூராரை சேரமான் வெளியே இருந்தார். வெளியே இருந்த உடனே என்ன பண்ணாரு? சுந்தரா வந்தனையோ, முன்போல் நம் கணங்களுக்கு தலைவராய் இரு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன என்ன பண்ணணும்? நீங்க போகணும்னு அர்த்தம். நம்பியாரூரார் இப்படியே நின்றுட்டு இருந்தாராம். அரகரா அரகரா அரகரான்னு. சுவாமி சொன்னானா, என்னம்மா என்னையா விஷயம் அப்படின்னாராம். சேரமான் வந்தாரு, நந்தியம் பெருமான் திரு அணுக்கன் வாயில நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னாராம். எல்லாரும் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாராம். ஓடி போய் அழைச்சிட்டு ஓடி வந்தாரா சேரமான. சேரமான பார்த்துட்டு பெருமான் கேட்டாரா, நாம அழைக்கவில்லையே, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னாராம். அப்ப சேரமான் சொன்னாரா, நீ அதெல்லாம் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மெகா சீரியலே கிடையாது பெருமான் இடத்துல. எல்லாமே குறுஞ்செய்தி தான். பெருமான பார்த்தாரு, என் குருநாதர் நினைச்சாரு நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். என் குருநாதர் நினைச்சாரு நான் வந்துட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாரா. சரி நீங்க யாரு அப்படின்னாரா. நம்பியாரூரார் கிட்ட கேக்குறாரா.
இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரா நம்பியாரூரார் சொல்றாரா இவரிடத்துல, பெருமானுக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுங்களா? தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாழலோ, எவ்வாறு ஒரு இனிப்பு தான் இனிப்பு என்பதை அறியாதோ, எவ்வாறு ஒரு கசப்பு தான் கசப்பு என்பதை அறியாதோ, அதே மாதிரி எல்லா பெருமையுடைய பெருமான், அவன் பெருமை அவன் அறியாதவன். அடியார்கள் கூட ஏன் இருக்கிறான் அப்படின்னா, பெருமான் வந்து அடியவர்களோ கூட இருக்கும் பொழுதுதான் பெருமானுக்கே அந்த சுவை என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுதான். அப்ப சொல்றாரு சேரமான பத்தின பெருமை எல்லாத்தையும் பெருமான் சொல்லி நம்பியார் ஊரார் சொன்னோன்னே, பெருமான் நான் நம்ம யார் என்பதை அதான் சொன்னார். நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு ஊனார் உடல் புகுந்தான் உளம் புகுந்தான் உடல் பிரியா உளம் கலந்தான் அப்படின்னு நம்ம மணிவாசக பெருந்தகை சொல்லுவது போல பெருமான் என்ன பண்ணார் சொன்னாரா, அப்படியா முன்போல் நமக்கு இனியும் அவரை கூட சுந்தரரா கூட சென்று நம் கணங்களுக்கு தலைவராய் இருந்தாரா. நம்ம நீ நான் என் குருநாதர் சொன்னதம்ப கேட்பேன். இடே ராதாண்டா சிவன் இருந்துக்கோ, எந்த டிராமாவில எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கணும் தான் நாம கேட்போம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரா சேரமான். என்ன விஷயம்னாரா, இல்லைங்க ஐயா நான் வெளியே கைலாய வெளி உலா பாடினேன், அந்த உள்ளுலா பாடிட்டு உங்க திருச்செவிக்கு சாற்றும்படியாக சொல்லிட்டு தான் நான் கணங்களுக்கு என் பணியை போய் தொடர்வேன் அப்படின்னாராம். சரி அப்போ ஒரு நாள் முழுக்க சிவனா கூட இருக்கணும். சிவனா கூட இருக்கும் பொழுது அத அப்பா சொல்வாரு அப்படின்னு இந்த ஒரு தலைப்பு மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். அப்ப சுவாமி கிளம்பி வரா. கிளம்பி வரும்பொழுது என்னென்ன வாத்தியங்கள் கைலாயத்துல ஒலிக்கப்பட்டது என்பதும் நம்ம அம்மையார் சொன்னதும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது என்று சொல்லும் பொழுது பெருமான் கைலாயத்துல இருந்த அதே ஒலி ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்று அப்பர் பெருமான் வாக்கு இங்க சொல்றாரு. என்ன பண்ணாரு, சல்லரி தாளம் தகுனித்தம் தத்தலகம் கல்லழகு கள்ளவடம் மொந்தை நல்லிலைய தட்டழி சங்கம் சலம் சலம் தன்னும்மை கட்டழியா பேரி கரதாளம் கொட்டும் குடமுடவும் கொக்கரை வீணை குழல் யாழ் இடமாம் தடாரி படகம் இடவிய மத்தளம் துந்துவி வாய்ந்த முருடி இவற்றால் எத்திசை தோறும் எடுத்து ஏம்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அம்மா சொன்ன அத்தனை வாத்தியமும் கைலாயத்துல ஒலித்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா என்ன பண்றாரு, பொன்வண்ணத்தந்தாதின்னு சேரமான் பெருமாள் நாயனார் அருளியது. நாம அதை தொடர்ந்தே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாம எங்க ரெண்டு தேவாரம் படிக்கிறதுக்கே நேரம் எங்கம்மா இருக்குதுன்னு நம்ம நேரத்து மேல அல்லவா நம்ம பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொன்வண்ண தந்தாதி 11ஆம் திருமுறையில சொல்றாரு பெருமாள் நாயனார், தாழும் சடை. அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பொருளே விளங்காது. நம்ம குருநாதர் சொன்னதால பொருள் விளங்கியது. அரகரா 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 என்று சொல்லி தாழும் சடை, சடை மேலது கங்கை, அக்கங்கை நங்கை வாழும் சடை, சடை மேலது திங்கள், அத்திங்கள் பிள்ளை போழும் சடை, சடை மேலது பொங்கு அரவம் அவ்வரவம் வாழும் சடை, சடை மேலது கொன்றையம் மாமுனிக்கு அப்படிங்கிறார். பெருமானோட சடையை பத்தின அவ்வளவு ஒரு பெருமையை சொல்லி முடிக்கிறார் நம்ம நாயனார். அடுத்ததா 199வது பாடல். 99வது பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, ரொம்ப ஒரு எளிமைனா இந்த அளவுக்கு ஒரு எளிமை. 83வது பாடல். சிவபெருமான் என்ன செய்வான்னு கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்றாரு. சந்தித்த கூற்றுக்கு கூற்றுவனா கூற்றாகும், பிடிக்கு தனி மருந்து, சிந்திக்கில் சிந்தாமணி ஆகி தித்தித்து அமுதமுமாம், வந்திக்கில் வந்தென்னை மால் செய்யும் வானோர் வணங்க நின்ற அந்தி கண்ணடி கண்ணடியினான் அடியார்களுக்கு ஆனவே அப்படிங்கிறார். அடியார்களுக்கு ஆக ஆனவே, அடியார்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பான் என்று சொல்லி 98 பொய்யா நரகம் புகினும் துறக்கம் புகினும் புக்கிங்கு உய்யா குய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று நையா விழினும் நானிலம் ஆளினும் நான்மறை சேர் மையார் மிடத்தான் அடிமரவா வரம் வேண்டுவனே. காரைக்காலம்மையார் சொன்னா பாருங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனக்கு என்றும் மறவாமை வேண்டும் சொன்னா பாருங்க.
அத ஒரு பெரிய விளக்கமா சொல்றார் நாயனார். பொய்யா நரகத்துல போய் விழுந்தாலும் சரி, நான் இந்த பிறவில அவ்வளவு நல்லவனா என்ன? உங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளவு கெட்டவன் நானு. அடுத்தது எனக்கு போஸ்டிங் நரகம் தாங்க. அதுக்கு என்னங்க நான் இருந்துட்டு போறேன் அப்படின்றாரு. புகினும் துறக்கம் புகினும் ரொம்ப இழிநிலை. புக்கினும் குய்யா உடம்பினோடு இல்லைன்னா எந்த மாதிரியான உடம்பு? அதுல ஊர்வனவா இருப்பனா, நடப்பனவா இருப்பனா, பரப்பனவா இருப்பனவா என்று நையாவிலினும் எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க. நானிலம் இவ்வளவும் வேணாங்க. அடுத்த போஸ்டிங்ல நீங்க ராஜாவா தாங்க இருப்பீங்க. நானிலம் ஆளினும் நான்மறை சேர் மையா மிடற்றான் அடி மறவா வரம் வேண்டுமே அப்படிங்கிறாரு. அற்புதமா சொல்லிட்டு மாய நன் மாமன் 100வது பாடல். மாமணிகண்டன் வலசடைக்க யாருக்கு அடிமை ஆயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே. ஒவ்வொரு சொல்லும் அடியார்கள் சொன்ன அத்தனை சொல்லும் பலிதமாகும். ஒரு சொல்லு கூட பழுதில்லைங்க. என்ன பண்றாரு காழி பிள்ளையாரு, எரியிற தீயில உங்களோட உண்மையை எழுதி போடுங்க அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். தீயில எப்பேற்பட்டதை எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான ஒரு ஒரு டார்கெட் பாருங்க. உடனே சொன்னாராம். அதுக்கு ஒரு பதிக அருளிச் செய்தார் சுவாமி. "தளிரில வளர் ஒளின்னு" சொல்லிட்டு திரு நல்லாற்று பதிகம். அதுல சொன்னாரு, "நல்லாரர் தம் நாமமே பழுதில்லை மெய்மையே, நல்லாரர் தன் நாமமே பழுதில்லை மெய்மையே" அப்படின்னு 11 பாடல் அருளிச் செய்துட்டு தான் அப்புறம் போகமாந்த பூன்முலையால எடுத்து நெருப்புல போடுறார். போட்ட உடனே அந்த பதிகமாகப்பட்டது எரியாமல் காத்தது. பச்சை பதிகம்னு அதுக்கு பேரு. நெருப்புல போட்டா வேகல அப்படின்னாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? சொல்லு உடைத்தே. காய்ச்சின ஆனை வளரும் கனக மலை அருகே காக்கையும் அன்றே படைத்தது பொன் வண்ணமே என்று சொல்லி நம்ம நாயன்மார்களை சிந்தித்தது. இந்த அளவுல பெருமான் எவ்வளவு ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கான். நாம ஏதோ வினைக்காக வேண்டி ஒரு 5 பதிகம் வச்சுக்கிறோம்பா. அத படிக்கிறதுக்கு ஐயா அப்பா நான் தான் போர்டு பேனர் அடிச்சு வாசல்ல வைக்கல. அந்த அளவுக்கு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் தெரியுது 11ஆம் திருமுறை எடுத்த காணா, கூவன்னா 2லாம் சேர்ந்தாப்புல வந்தா படிக்க தெரியாது. இதுக்கே இந்த அளப்புறனா பெருமான் எந்த அளவுக்கு அற்புதமா கொடுத்து நமக்கு ஆட்கொண்டா என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்து சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பியாரூரார் குருபூஜையை முன்னிட்டு இந்த இந்த பாடத்தை நிறைவு செய்து இவை அனைத்தும் உங்கள் திருவடி